ஓம் சாந்தி. 15/9/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 31/12/2001 மதுபன். இந்த புத்தாண்டில் நீங்கள் வெற்றி நிறைந்தவர் ஆகுக என்ற வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னை வெளிப்படுத்துதலை அருகே கொண்டு வாருங்கள். இந்த புத்தாண்டில் நீங்கள் வெற்றி அடைபவர் ஆகுக என்ற வரதானத்தின் மூலம் தந்தையையும் தன்னையும் வெளிப்படுத்துதலை அருகே கொண்டு வாருங்கள். இன்று புதிய யுகத்தின் படைப்பாளரான பாபா தனது மாஸ்டர் புதிய யுக படைப்பாளர்களான குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளார். புத்தாண்டை கொண்டாடுவது என்பதை உலகத்தில் அனைவருமே செய்கின்றனர். ஆனால் நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். புதிய யுகத்திற்கான மகிழ்ச்சி ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் இருக்கிறது. புதிய யுகம் வந்துவிட்டது என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். உலகத்தினர் புத்தாண்டை ஒரு நாள் மட்டும் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை சங்கம யுகம் முழுவதும் கொண்டாடுகிறீர்கள். புத்தாண்டில் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக பரிசுகளை வழங்கிக் கொள்வார்கள். அதுவும் சிறிது நேரத்திற்கான பரிசுதான். புதிய யுகத்தை படைக்கும் தந்தை உங்களுக்காக என்ன பரிசை கொண்டு வந்துள்ளார்? பொன்னான பரிசு. அந்த பொன்னான பரிசில் பொன்னான யுகம். அங்கே இயல்பாகவே எல்லாமே பொன்னாகவும் புத்தம் புதியதுமாகவே இருக்கும். இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு புத்தாண்டு ஆரம்பமாகும். ஆனால் எல்லாமே புதியதாக ஆகிவிடாது. உங்களுடைய புதிய யுகத்திலோ இயற்கையும் கூட புத்தம் புதியதாகிவிடும். ஆத்மாவும் புதிய ஆடையை அணிந்து கொள்ளும், அதாவது புதிய உடலை எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு பொருளும் புதியதாக சதோ பிரதானமானதாக இருக்கும் பொற்காலம் அதுவாகும். புத்தாண்டை கொண்டாடும் உங்கள் மனதில் மற்றும் புத்தியில் புதிய யுகம்தானே நினைவுக்கு வருகிறது. புது யுகம் நினைவில் உள்ளதா? இன்றைய புதிய வருடம் நினைவுள்ளதா? பாப்தாதா முதலில் வாழ்த்துக்களை தருகின்றார். புதிய யுகத்திற்கு பிறகு அத்துடன் புத்தாண்டிற்கான வாழ்த்துக்களையும் தருகின்றார். ஏனெனில் நீங்கள் அனைவரும் புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளீர்கள். நன்கு கொண்டாடுங்கள். பாப்தாதா மூலம் கிடைத்துள்ள அழிவற்ற பரிசுக்காக அழிவற்ற வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டாடுங்கள். எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் சுபமான பாவனை என்ற வாழ்த்தை வழங்குங்கள். இதுவே உண்மையான வாழ்த்து ஆகும். வாழ்த்து வழங்கும்போது தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ்கிறார்கள். உண்மையான உள்ளபூர்வமான வாழ்த்து என்பது ஒருவருக்கொருவர் மீதான உளமார்ந்த நல்லாசி மற்றும் நல் விருப்பங்கள் என்ற வாழ்த்தே ஆகும். சுப பாவனை என்பது அத்தகைய ஒரு வாழ்த்து ஆகும். ஒருவர் எப்படிப்பட்ட பாவனை அல்லது உணர்வு உள்ளவராக இருந்தாலும், தீய பாவனை உள்ளவராக இருந்தாலும் கூட அவரையும் நல்ல பாவனை உள்ளவராக, நல்ல உணர்வுகள் உள்ளவராக அது மாற்றிவிடும். அவர்களுடைய சுபாவமும் கூட மாறிவிடும். உண்மையில் சுபாவம் என்ற சொல்லின் அர்த்தமே ஸ்வ ஆத்மாவின் பாவனை என்பதாகும். அதாவது சுப பாவனை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இந்த அழியாத வாழ்த்தினை வழங்கிக் கொண்டே செல்லுங்கள். யார் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் சரி, நீங்கள் அனைவருக்கும் சுப பாவனையையே கொடுங்கள். அழிவற்ற ஆத்மாவின் அழிவற்ற ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதால் ஆத்மா மாற்றமடைகிறது. ஆக இந்த புதிய ஆண்டில் விசேஷமாக என்ன செய்வீர்கள்? தன்னிலும் பிறரிலும் சேவையிலும் புதிய ஆண்டு என்று பெயர் சொன்னாலே ஏதேனும் புதுமையாக செய்ய வேண்டும் அல்லவா? என்ன புதுமையை செய்வீர்கள்? ஒவ்வொருவரும் தனக்குள் புதுமைக்கான திட்டத்தை வைத்திருக்கிறீர்களா? இப்போது புத்தாண்டை மட்டும் கொண்டாடலாமா? சந்திப்பை கொண்டாடினோம், புத்தாண்டை கொண்டாடினோம், புதுமைக்காக என்ன திட்டம் தீட்டினோம்? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எதிரில் இருப்பவர். உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் இருப்பவர்கள்
அறிவியல் சாதனங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கும், பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த ஆண்டு சமயத்துக்கேற்ப விசேஷமாக இந்த விஷயத்தையே அறிவுறுத்துகின்றார். பாப்தாதாவும் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் ஓய்வாக ஆனந்தமாக தந்தையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா மிக பிரியமான, மிக இனிமையான, உலகமெங்கும் உள்ள குழந்தைகளுக்கு இதனையே கூறுகின்றார். அதாவது தனது இந்த பிராமண வாழ்க்கையில் அமிர்த வேளை முதல் இரவு வரையிலும் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள், வருமானத்தையும் அதிகப்படுத்துங்கள். ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கேற்ப தமது திட்டத்தை அமைத்து கொள்ளுங்கள். பிராமண வாழ்க்கையில் கிடைத்துள்ள பொக்கிஷங்கள் யாவும் ஒவ்வொன்றிலும் சேமிப்பு கணக்கு மற்றும் வருமான கணக்கு அதிகமாக வேண்டும். ஏனெனில் இன்று பாப்தாதா முழு ஆண்டுக்குமான அனைத்து குழந்தைகளின் கணக்கின் ரிசல்ட்டை பார்த்தார். சேமிப்பு கணக்கு எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு உள்ளதா? என்ன சொல்வது? நீங்களே சொல்லுங்கள். ஏனெனில் பாபாவிற்கு தெரியும், அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிக்கும் நேரம் இந்த சங்கம யுகம் மட்டுமேதான். இந்த சிறிய யுகத்தில் எந்த அளவு சேமிப்பு செய்வீர்களோ அதற்கேற்பவே கல்பம் முழுவதும் நீங்கள் பலனை அடைவீர்கள். இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை என்ற ஸ்லோகன் உள்ளது அல்லவா? இந்த ஸ்லோகன் புத்தியில் நன்றாகவே நினைவில் உள்ளது. ஆனால் உள்ளத்தில் நினைவில் இருப்பதும் மறப்பதும் என்று ஆகிறது. அனைத்திலும் மிக பெரிய பொக்கிஷம் இந்த பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த ஆதாரம் சங்கல்பம், சமயம், சக்திகள், ஞானம் என்ற பொக்கிஷங்கள்தான். மேலும் ஸ்தூலமான செல்வம் என்ற பொக்கிஷமே பொதுவானது. ஆக பாப்தாதா பார்க்கின்றார், பிராமணர்கள் ஒவ்வொருவரும் சிரேஷ்டமான சங்கல்பம் மூலமாக தனக்கும் சேவையிலும் சிரேஷ்டமாக்க முடியும். இப்போது இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆக பாப்தாதா பார்க்கின்றார், எந்த அளவு நீங்கள் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் சிரேஷ்டமான சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தின் மூலம் தன்னையும் சேவையையும் சிரேஷ்டமாக ஆக்கிக்கொள்ள முடியுமோ அந்த விஷயத்தில் இப்பொழுது மேற்கொண்டு நீங்கள் கவனம் செலுத்துங்கள், அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். பிராமணர்களான உங்களுடைய ஒரு உயர்ந்த நல்லெண்ணத்தில் அவ்வளவு சக்தி உள்ளது. ஆத்மாக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தரக்கூடியது. பாபா கூறுகிறார், பிராமணர்களான உங்களுடைய ஒரு உயர்ந்த நல்லெண்ணம் என்பது அந்த அளவு சக்தி நிறைந்தது. அது ஆத்மாக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை தரக்கூடியது. சங்கல்ப சக்தியின் மகிமையை இப்போது எவ்வளவு வேண்டுமோ நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். அறிவியல் சாதனமான ராக்கெட் தொலைவில் இருந்தபடியே எங்கு வேண்டுமோ, எப்போது வேண்டுமோ, எந்த இடத்தை சென்றடைய வேண்டுமோ ஒரு நொடியில் சென்றடைய வைக்க முடிகிறது. உங்களுடைய மிக உயர்ந்த நல்லெண்ணத்திற்கு முன்னால் அந்த ராக்கெட் எம்மாத்திரம்? மிக தெளிவான விதி மூலம் காரியத்தில் இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். உங்கள் விதியின் மூலம் மிக உயர்ந்த செயல் கைகூடிவிடும். ஆனால் இப்போது உள்நோக்கு முகம் என்ற பட்டியில் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆக இந்த ஆண்டு தமது அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதற்கு திட்டம் தீட்டுங்கள். சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள். முழு நாளிலும் தனக்குத்தானே அகநோக்கு முகமாக பட்டியில் அமர்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுக்கு நீங்களே செய்யலாம், பிறர் செய்ய இயலாது. பாப்தாதா பிரத்யட்ச ஆண்டிற்கு முன்பே இது வெற்றிக்கான ஆண்டு என்று கூறுகிறார். வெற்றிக்கான ஆதாரம் என்னவென்றால் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் லாபகரமாக பயன்படுத்த வேண்டும். லாபகரமாக பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வெற்றி பிரத்யட்ச தன்மையை தானாகவே வெளிப்படுத்தும். சொல்லின் மூலம் சேவையை நன்றாக செய்தீர்கள் என்றாலும் இப்போது வெற்றி என்ற வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னுடைய வெளிப்பாட்டை அருகே கொண்டு வாருங்கள். பிராமண வாழ்வில் ஒவ்வொருவருமே அனைத்து பொக்கிஷங்களையும் நிரம்பியவர்கள் என்பது ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும்.
இன்றைய ஆத்மாக்கள் அனுபவ மூர்த்தியான உங்கள் மூலம் அனுபவங்களை பெற விரும்புகிறார்கள். கேட்பதை விட குறைவாகவும் அனுபவமே அதிகம் பெற விரும்புகிறார்கள். அனுபவத்தின் ஆதாரம் பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கு ஆகும். எனவே அனைத்திலும் எவ்வளவு சேமிப்பு செய்தேன் என்று சோதனை செய்யுங்கள். சேமிப்பை பாருங்கள், கணக்கெடுத்து கொள்ளுங்கள். ஒரு நிமிஷத்தில் எத்தனை எண்ணம் எழுகிறது என்று பாருங்கள். எண்ணத்தின் வேகம் அதிகமானது. அதில் எந்த அளவு பயனுள்ளது, எத்தனை வீணானது, எத்தனை எண்ணங்கள் சக்தி வாய்ந்தது, எத்தனை சாதாரணமாக இருந்தது, இதை சோதித்து பாருங்கள். பிராமண வாழ்க்கையில் உங்களுடைய உள்ளம் என்ற அலுவலகத்தில் சோதித்து பார்க்கின்ற மிஷின் இருக்கிறதா இல்லையா? பாப்தாதா முன்பும் கூட கூறியுள்ளார். இயற்கையும் என்னிடம் கேட்கிறது. நான் தயாராக உள்ளேன். நேரமும் பிராமணர்களை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறது. பிராமணர்கள் தயாரா? மீண்டும் மீண்டும் அதுவும் பிராமணர்களை வலம் வருகிறது. பாப்தாதா கேட்கின்றார், தந்தை மகிழும் வண்ணம் கையை உயர்த்தி விடுகிறீர்கள். பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். இப்போது ஒவ்வொரு எண்ணம், நொடி, சுவாசம் யாவும் ஆஹா ஆஹா என்று சொல்லும் வண்ணம் எவர் ரெடியாக, சதா தயாராக ஆகிவிடுங்கள். ஏன் என்பது அல்ல, அதற்கு பதில் ஆஹா ஆஹா. இப்பொழுதெல்லாம் சில நேரம் ஏன் என்றும் சில நேரம் ஆஹா என்றும் சொல்கிறீர்கள். சில நேரம் முற்றுப்புள்ளி, சில நேரம் கேள்விக்குறி, சில நேரம் ஆச்சரியக்குறியை வைக்கிறீர்கள். உங்கள் மனமும் சொல்ல வேண்டும் ஆஹா ஆஹா என்று. உங்களுடைய தொடர்பில் வருபவர்கள், பிராமணர்கள் மற்றும் சேவையில் உள்ளவர்கள் யாவருமே ஆஹா ஆஹா என்று சொல்ல வேண்டும். நல்லது. இன்று கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரான, மூதாதையரான பிரம்மா பாபாவின் ஒரு நல்ல ஆசை என்னவென்றால், அதை பிரம்மா பாபா கூறுகின்றார். எனது பேர குழந்தைகளுக்கு, அதாவது கிரேட் கிரேட் கிராண்ட் சன்ஸ் என்று சொல்லக்கூடிய எனது கொள்ளு பேரர்கள் அல்லது எள்ளு பேரர்கள் என்று சொல்லக்கூடிய பேர குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அது என்ன? ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் எப்போதும் ஆன்மீக புன்னகை இருக்க வேண்டும். கேட்டீர்களா? நன்கு காதை திறந்து கேளுங்கள். மற்றொன்று, வாயில் என்றும் இனிமை இருக்க வேண்டும். இனிமை இல்லாமல் ஒரு சொல் கூட வந்துவிடக்கூடாது. முகத்தில் ஆன்மீக தன்மையும் வாயில் இனிமையும் மற்றும் மனம் மற்றும் புத்தியிலே என்றுமே சுப பாவனை, இரக்கமும் வள்ளல் தன்மையும் ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்ற வேண்டும். இதனை செய்ய முடியுமா? ஆசிரியர்கள் செய்ய முடியுமா? இளைஞர்கள் செய்ய முடியுமா? 3 மாதம் கழித்து நீங்கள் மதுபன் வந்தாலும் வராமல் இருந்தாலும் சரி, ஆனால் தன்னுடைய கணக்கை இந்த விஷயத்தில் வையுங்கள். பாப்தாதாவிடம் அனுப்புங்கள். பாப்தாதா சரி செய்வார். கணக்குக்கேற்ப சதவிகிதம் தருவார், மதிப்பெண்களை தருவார். சரிதானே? இன்று வாழ்த்துக்களுக்கான நாள். மகிழ்ச்சியான செய்தியை பாப்தாதா கேட்டார், பார்த்தார். சின்ன குழந்தைகள் கூட இங்கே கிரீடம் அணிந்து அமர்ந்துள்ளார்கள். உண்மையான உள்ளமுடையவர்கள் அல்லவா? நல்லது. குழந்தைகளின் ரிசல்ட்டையும் பாப்தாதா நன்கு பார்த்தார். வாழ்த்துக்கள். நல்லது. இந்த கல்பத்தில் யாரெல்லாம் முதல் முறையாக வந்திருக்கிறார்களோ அவர்களை எழுந்திருங்கள் என்று சொல்லி பாப்தாதா வாழ்த்து கூறுகின்றார். பின்னால் வந்திருந்தாலும் நீங்கள் முன்னால் செல்லுங்கள். உங்களை பார்த்து அனைவருமே மகிழ்ச்சி அடையும் வண்ணம் முன்னால் செல்லுங்கள். அனைவர் வாயிலிருந்தும் ஆச்சரியம் ஆச்சரியம் என்ற வார்த்தையே வெளிப்பட வேண்டும். அத்தகைய தைரியம் உள்ளதல்லவா? முதல் முறை வந்தவர்களுக்கு தைரியம் உள்ளதல்லவா? பாப்தாதாவிற்கு அனைவரும் மிகவும் பிரியமானவர்களே. எல்லா குழந்தைகளும் மிகவும் பிரியமானவர்களே. நீங்கள் மிக புத்திசாலியான வேலையை செய்தீர்கள். டூ லேட் என்ற போர்டு போடும் முன்னால் வந்து சேர்ந்து விட்டீர்கள்.
எனவே இந்த அரங்கத்தில் உட்கார்வதற்கு உங்களுக்கு இடம் கிடைத்துவிட்டது. கட்டிலோ தரை விரிப்போ தங்குவதற்கும் இடம் கிடைத்துவிட்டது. டூ லேட் போர்டு போட்டுவிட்டால் வரிசையில்தான் நிற்க வேண்டும். நல்லவேளை பாப்தாதாவின் அறிமுகம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. இது நல்ல புத்திசாலித்தனமான காரியம்தான். நல்லது. உலகத்தின் நாலாபுறமும் உள்ள அனைத்து வெற்றி மூர்த்தியான குழந்தைகளுக்கு, அனைத்தையும் லாபகரமாக செயல்படுத்தும் தீவிர முயற்சியாளரான குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் தனது கணக்கை சோதனை செய்து வருங்காலத்தை படைக்கும் சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, என்றுமே தனது ஒவ்வொரு அடியிலும் பாபாவை வெளிப்படுத்தும் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரின் பேரக் குழந்தைகளுக்கு பாபா மற்றும் தாதாவின் மிக 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 அதிகமான அன்பு நினைவுகள், வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரம். பாப்தாதா உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். நாலாபுறமும் உள்ள வெற்றி நட்சத்திரங்களுக்கு பழைய ஆண்டை வழி அனுப்பி புதிய ஆண்டுக்கு வாழ்த்து தரும் சங்கம நேரத்தில், சங்கமம் என்றாலே விடை கொடுப்பதும் வாழ்த்து வழங்குவதும் ஆகும். இந்த நேரத்தில் என்றென்றும் வெற்றியே. நீங்கள் வெற்றியுடன் விளங்குவீர்கள். ஒருபோதும் தோல்வி என்பதன் பெயரும் அடையாளமும் இருக்காது. பாப்தாதாவின் தேடி கண்டெடுக்கப்பட்ட மிக பிரியமான மிக இனிமையான கண்மணிகள் அனைவரும் முதல் நம்பரில் வர வேண்டும். இந்த உறுதியான எண்ணத்துடன் ஒவ்வொரு அடியும் தந்தைக்கு நிகராக எடுத்து வையுங்கள். பல மடங்கு, கோடான கோடி மடங்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாப்தாதாவின் மிகவும் மேன்மையான வைரங்களுக்கு வைரமான காலை வைரமான காலை வைரமான காலை வணக்கம். டைமண்ட் மார்னிங் டைமண்ட் மார்னிங் டைமண்ட் மார்னிங். வரதானம். சேவையின் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய மாயா ஜீத், மாயையை வென்றவர் ஆகுக. சேவையின் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய மாயையை வென்றவர் ஆகுக. பாபா விளக்கம் சொல்றார். எந்த குழந்தைகள் ஸ்தூலமான குடும்ப வேலைகளுடன் ஆன்மீக சேவைக்காகவும் ஓடி ஓடி சதா தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சேவைக்கான ஊக்கம் மற்றும் உற்சாகமுமே பாதுகாப்பு சாதனமாக ஆகிவிடுகிறது. சேவையிலே இணைந்திருப்பவர்கள் மாயையிடமிருந்து தப்பித்து விடுகிறார்கள். மாயையும் அவர்களை பார்த்துவிட்டு இவர்களுக்கு நேரமே இல்லை என்று திரும்பிச் சென்று விடுகிறது. எந்த குழந்தைகளுக்கு பாபா மற்றும் சேவையின் மீது அன்பு இருக்குமோ அவர்களுக்கு அபரிமிதமான தைரியம் எனும் உதவி கிடைத்து விடுகிறது. அதனால் அவர்கள் சுலபமாகவே மாயையை வெற்றியடைந்து விடுகிறார்கள். ஸ்லோகன். ஞானம் மற்றும் யோகத்தை தனது வாழ்க்கையின் இயல்பாக ஆக்கிக் கொண்டால் பழைய இயல்பு மாறிவிடும். ஞானம் மற்றும் யோகத்தை தனது வாழ்க்கையின் இயல்பாக, அதாவது சுபாவமாக ஆக்கிக் கொண்டால் பழைய சுபாவம் அல்லது பழைய இயல்புகள் மாறிவிடும். ஓம் சாந்தி. அறிவிப்பு. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, அகில உலக தியான தினம். பிராமண குழந்தைகள் அனைவரும் ஒருங்கிணைந்து மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை முக்கியமாக திருப்தி மணி என்ற நிலையில் இருந்து கொண்டு சுற்றுச்சூழலில் திருப்தியின் ஒளிக்கற்றைகளை பரப்புவோம். திருப்தியற்ற ஆத்மாக்களுக்கும் திருப்தியுடன் இருப்பதற்கான சக்தியை வழங்குவோம். மனதின் மூலம் சேவை செய்வோம். ஓம் சாந்தி.